பொதுமக்களுக்கு சேவை செய்யும் அரசு பேருந்துகளுக்கான சுங்க கடனை ஒன்றிய அரசு வசூலிக்க கூடாது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 17,95,000 சிறு தொழில்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கும் ரயில்வே கேட்டுகளில் பணியாற்றுபவர்களில் ஒருவர் கூட தமிழ் பேசுபவர்கள் இல்லை என்று குற்றம் சாட்டினார். சுங்க கட்டண விவகாரம் தொடர்பான பிரச்சினைக்கு நீதிமன்றம் சென்று முதலமைச்சர் தீர்வு காண்பார் என அப்பாவு தெரிவித்தார். கார்ப்பரேட்டுகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யும் பிரதமர் மோடி மக்கள் பயன்படுத்தும் அரசு பேருந்துகளுக்கான சுங்க நிலுவைத் தொகையை வசூலிக்க கூடாது என்று கூறினார். கார்ப்பரேட் கம்பெனிக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை ரத்து செய்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் டோல்கேட்ல மக்களுடைய சேவைக்காக கட்டணமில்லாத பேருந்தை விட்டுருக்க நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திட்டத்தை மனதிலே வைத்தாவது இந்த திட்டத்திற்கெல்லாம் கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும்னு கூட சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டோல் வசூல் பண்ணுற நம்ம அந்த சாலை இல்லை கட்டணம் வசூலிப்பதெல்லாம் காலம் முடிஞ்ச காலத்துக்கு உள்ளதே 30-40% அப்படி இருக்கு.